Hello all, today's topic debt trap on crisis in Kenya. Debt trap அப்படின்னா கடனால் இடர்பாடான நிலையில் இருக்கிறது தான் வந்து ட்ராப்னு சொல்லுவோம். இடர்பாடு சரிங்களா. டெப்ட்னா கடன். ஸோ கென்யாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலை நிலவுறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் தான். இதுக்காக கென்யன் பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் பில்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாரு. இதுக்கு ஐஎம்எஃப்பும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க. அது என்ன மாதிரியான பில்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற பேசிக் நீட்ஸான பொருட்களுக்குமே வந்து அதனுடைய வரியை அதிகப்படுத்துகிறாரு. சானிட்டரி பேட்ஸ் ஆகட்டும், டயர்ஸ் ஆகட்டும், ப்ரெட்டு, அதே மாதிரி ஃபியூயல், இந்த மாதிரி பேசிக் நெசசரி பொருட்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரியை ஏற்றுறதுனால ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெகுண்டெழுந்து பார்லிமெண்ட்டை முற்றுகையிடுறாங்க. ஸோ பார்லிமெண்ட்டை முற்றுகையிடும் போது கவர்மெண்ட்டுக்கும் போராட்டக்காரர்களுக்குமான பிரச்சனையில் 23 மக்கள் கொல்லப்படுறாங்க, 200 பேர் வந்து காயப்படுறாங்க. சரிங்களா. ஸோ பப்ளிக்கோடைய வேண்டுகோளுக்கு இணங்கி தான் கவர்மெண்ட் செயல்படணும்னு சொன்னாலுமே கென்யாவில் அட் ப்ரெசண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா உள்நாட்டு வெளிநாட்டு கடனை வந்து வருமானத்தில் 4/3 பகுதியை கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது 3/4 ஆஃப் ஜிடிபி அவங்களுக்கு கடன் இருக்கிறதா சொல்லப்படுது. $80 பில்லியன் வந்து அவங்க கடன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இடர்பாடான சூழ்நிலையை இப்போ கென்யா வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்குங்கிற இஷ்யூவை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆன் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கவுன்சில் மீட். ஜிஎஸ்டி மீட் வந்து 9 மாதத்துக்கு அப்புறமா வந்து நடக்க போகுதுங்க, கன்வீன் ஆகப்பட்டிருக்கு. ஸோ வந்து அதை பற்றி இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாசிட்டிவ் நோட்டில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், பேக் ஃபயர்ட். எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்துறது. சரிங்களா. நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம பண்ணிகிட்ருப்போம், பட் அதனுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். அதுதான் பேக் ஃபயர். நம்ம இந்த வேர்டை வந்து காமனாக யூஸ் பண்ணுவோம், பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. நம்ம ஒரு நோக்கில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம், பட் வந்து அதனுடைய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுதான் பேக் ஃபயர். ஸ்டோமிங் அப்படின்னா ஒரு கட்டடத்துக்குள்ளேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெளியிலையோ நம்ம வருவோம். எப்படின்னா ஒரு ஆங்க்ரி மூடில் வருவோம். சரிங்களா. ஒரு நாய்ஸியாக கத்திகிட்டே நம்ம வெளியே வருவோம் இல்லையா. ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதோ இல்லை அதுலேருந்து வெளியே வரும் பொழுதோ ரொம்ப நம்ம வந்து நாய்ஸி வேலை கத்திகிட்டே வரதான் வந்து ஸ்டோமிங்னு சொல்கிறோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை கண்ட்ரோல் எடுக்கிறது, இல்லைன்னா அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணுறதையும் நம்ம வந்து ஸ்டோமிங்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோம் அப்படிங்கிறது புயல். ஸோ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு பில்டிங்குள்ளே நம்ம வந்து புயல் மாதிரி போவோம், இல்லை புயல் மாதிரி வெளியே வருவோம், இல்லைன்னா அந்த பில்டிங்கை நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிடுவோம், கண்ட்ரோல் எடுத்துருவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஃப்ரண்டேஷன்னா ஃபைட். ஓகேங்களா. ஒரு ஆர்கியூமெண்ட் ஃபைட்டு தான் வந்து கன்ஃப்ரண்டேஷன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டை ஃப்ரண்ட்டில் தான் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டெப் பேட்டர்ட் அப்படின்னா அதாவது டெப்ட்னா கடனால் உருக்குலைந்த நிலையை தான் வந்து டெப் பேட்டர்ட்னு சொல்கிறோம். உருக்குலைந்து காணப்படுறது தான் பேட்டர்டு. ஓகேங்களா. ஸோ வந்து கேக் பேட்டர்ஸ் எல்லாம் உருக்குலைந்த நிலையில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழுதாகிறது இல்லையா, தோற்றம் வகையில் விஷுவலாக வந்து பழுதாக்கப்பட்ட நிலையையும் வந்து நம்ம வந்து பேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், டேங்க்டு அப்படின்னா ஒரு ஃபியூயலை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறது நம்ம வெஹிக்கிளில் நம்ம டேங்க்னு சொல்லுவோம். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் காஸ்ட்டில் சரிவை சந்திக்கிறோம் இல்லையா, ஃபினான்ஷியலி வந்து சரிவை சந்திக்கிறதையும் வந்து நம்ம டேங்க்டுன்னு சொல்கிறோம். தேர்ட் மீனிங் வந்து இல்லீகலான ஒரு மீனிங் தான். அதாவது ஒரு ட்ரக்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறது, அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறதையும் வந்து டேங்க்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ மொத்தம் 3 மீனிங்ஸ் இருக்குது இதுக்கு. ஃபியூயல் ஃபில் பண்ணுறதாகட்டும், ஃபினான்ஷியலி சரிவு, அதே மாதிரி ட்ரங்க் பண்ணுறது. பலூன்ட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறது தான் பலூன்டு. நம்ம இது நிறையா டைம் பார்த்துருக்கோம். இன்க்ரீஸ் ஆகிறது தான் வந்து பலூண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரெட் அப்படின்னா வந்து நம்மளுடைய பாதம் பட்டு நம்ம நடக்கிறோம் இல்லையா, அதுதான் ட்ரெட்டுன்னு சொல்லுவோம். நம்ம வாக் பண்ணும் பொழுது நம்ம பாதம் நிலத்தில் படுது, மிதிக்கிறோம் இல்லையா, அதுதான் ட்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெட்மில்னு சொல்கிறோம். ஏன் அதை ட்ரெட்மில்னு சொல்கிறோம்னா அது நம்ம பாதம் பட்டு அதை நம்ம மிதித்து தான் அந்த எக்ஸசைஸை மேற்கொள்கிறோம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ட்ரெட்மில்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெட் இந்த சென்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மிதித்தல் அப்படிங்கிற பொருளில் வருது. ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்மளே மிதிக்குது, நம்மளே காயப்படுத்துது அப்படிங்கிற நோக்கில் அதை பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ரோல்ட் அவுட் அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்டை ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து பெற்றுக்கிறது, அதனுடைய சர்வீஸை நம்ம அவைல் பண்ணிக்கிறது தான் வந்து ரோல்ட் அவுட். சரிங்களா. ஸோ முதல்ல ஒரு சர்வீஸ் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து அவைல் பண்ணுறோம்னா அதுதான் ரோல்ட் அவுட். பாப்புலர்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரி, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்களை தான் பாப்புலர்ஸ்ன்னு சொல்லுவோம். பாப்புலேஷன்னா பொதுமக்கள் அப்படிங்கிறது பாப்புலேஷன், மக்கள் தொகை. ஆனால் பாப்புலர்ஸ் அப்படின்னா
ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் தான் பாப்புலஸ். நெக்ஸ்ட் ஒன் கன்வீன்ட் அப்படின்னா ஒன்று திரண்டு அல்லது ஒன்று சேர்க்கிறது. ரெண்டுமே வந்து ஒரு மீட்டிங் பர்பஸ்க்காக வந்து ஒன்று திரண்டு ஒன்று சேர்க்கிறது கன்வீன்ட். ஓகேங்களா. ட்வீக்ஸ் அப்படின்னா ட்விஸ்ட் பண்ணுறது, புல், அட்ஜஸ்ட் எல்லாமே சொல்லலாம். சரிங்களா. ட்வீக்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ட்விஸ்ட் பண்ணுறது, புல் பண்ணுறது எல்லாமே வந்து ட்வீக்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ட்வீக்டு த பாய்ஸ் இயர் அப்படின்னா அவன் அந்த பையனின் காதை திருகினான் அப்படிங்கிற இடத்துல வருது. ஸோ ட்விஸ்ட் ஆகட்டும், புல், அட்ஜஸ்ட் எல்லாமே வந்து ட்வீக்ஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கில் நம்ம நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு, ட்விஸ்ட் நிறையா இருக்கும் அந்த வீக்கில், நம்ம வந்து புல் பண்ணணும், அதெல்லாம் புல் பண்ணி நம்ம வெளியில் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்பியரன்ஸ் அப்படின்னா டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை தான் வந்து ஃபர்பியரன்ஸ். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பியர்னா கரடி, ஒவ்வொரு பியருமே டாலரன்ஸோடு இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட்டர்னா எக்ஸாமின் பண்ணுறது. சரிங்களா. அதை வந்து தீவிரமாக எக்ஸாமின் பண்ணுறது தான் வந்து வெட்டர். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டியாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம தீவிரமாக ஒன்றை ஆராய்வோம், எக்ஸாமின் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிபரேஷன்ஸ் அப்படின்னா டிஸ்கஷன். சரிங்களா. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல் சொல்லுவோம். செகண்ட் மீனிங் ரொம்ப விவாதமாக வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதையும் வந்து டெலிபரேஷன்ஸ்னு சொல்லுவோம். அதான் நிதானமாக பேசுகிறதையும் டெலிபரேஷன்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா. நிதானமாக ஒன்றை ஒரு சிலர் வந்து யோசித்து பேசுவாங்க இல்லையா, அதையும் வந்து டெலிபரேஷன் சொல்லுவோம். ஸோ டிஸ்கஷன், விவாதம், நிதானமாக பேசுதல் எல்லாமே வந்து டெலிபரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் கன்சென்சஸ் அப்படின்னா அக்ரிமெண்ட். சரிங்களா. ஒரு ஒப்புதல் தான் வந்து கன்சென்சஸ். ஓகே. ஒரு ஒப்புதலான ஒரு அக்கார்டுன்னு சொல்லுவோம். அக்கார்ட்னாலுமே வந்து ஒப்புதல், அதுதான் வந்து கன்சென்சஸ். ஸோ ஆன் சென்ஸில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப சென்சிபிளாக இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளரினா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், ஆனால் ஷார்ட் டைம் இருக்கும். ஸோ நம்ம பரபரப்பாக ஓட வேண்டியிருக்கும், அதுதான் வந்து ஃப்ளரி. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா லாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹரிபரியாக இருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், பட் ஷார்ட் டைம் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்டிகேஷனாக லீகல் ஆக்ஷன் தான் லிட்டிகேஷன். இதுலேயே அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. லீகல் ஆக்ஷன் தான் வந்து லிட்டிகேஷன். சரிங்களா. சட்டப்படி நடவடிக்கை. கிக்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹிட் பண்ணுறது தான் வந்து கிக். ஓகேங்களா. ஒருத்தரை வந்து தாக்குறது, ஹிட் பண்ணுறது. செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ப்ளெஷர், அதையும் கிக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ஒரு ப்ளெஷராக நினைக்கிறதையும் வந்து கிக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கிக் இன் அப்படின்னு வருது அப்படின்னா, ப்ரிப்போசிஷனோட யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் தொடங்குது, ஒரு ஆப்ரேஷன் தொடங்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கிக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா. ஒரு ஆப்ரேஷன் தொடங்கப்படுது அப்படின்னா தொடங்குதலையும் நம்ம கிக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு மணியை கான்ட்ரிபியூட் பண்ணுறது, வழங்குறதையும் நம்ம வந்து கிக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா. கிக் அப்படின்னா ஹிட் பண்ணுறது, உதைத்தல் அந்த மீனிங்கில் வரும். அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட், ப்ளெஷர், அதையும் கிக்குன்னு சொல்லுவோம். கிக் இன் அப்படிங்கிற ப்ரிப்போஷனோட நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் தொடங்குது அப்படின்னா அதை கிக்கின்னு சொல்லுவோம். ஒரு மணியை கான்ட்ரிபியூட் பண்ணுறதையும் கிக்கின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்டர்னா ஒரு சாய்ஸ், ஒரு திங்க் பண்ணி ஒரு சாய்ஸ் நம்ம எடுக்கிறது. ஒரு பர்சன் ஆகட்டும், ஒரு டெசிஷன் ஆகட்டும், ஒரு திங்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸ் தான் வந்து ஆப்டட். வேவ் அப்படின்னா ஒரு ரூல் வந்து ஒபே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கைவிடுறது தான் வேவ். ஃபார் எக்ஸாம்பிள் வேவ்டு ஆஃப்னு சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அது வந்து இனிமேல் அந்த ரூல் வந்து நடைமுறையில் இருக்காது, அது தளர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் வேவ்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ரூலெல்லாம் வந்து தளர்த்தப்படும் பொழுது வேவ் மாதிரி அலை மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிப்புலேட்டட் அப்படின்னா எக்ஸாக்டாக இதுதான் நடக்க போகுது, அஃபிஷியலாக நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம்னு துல்லியமாக ஒரு அஜெண்டாவை கொடுக்கறது தான் வந்து ஸ்டிப்புலேட்டட். சரிங்களா. ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து வெளியிடக்கூடிய அறிக்கை தான் ஸ்டிப்புலேட்டட். ஓவர் சைட்ஸ் அப்படின்னா கவனிக்காமல் தவற விடுறது, கருதாமல் வந்து ஒன்றை வந்து நம்ம யோசிக்காமல் தவற விட்டுருப்போம், ஒரு செயலை செய்யாமல் போயிருப்போம், அதுதான் வந்து ஓவர் சைட்ஸ். ஓகேங்களா. நம்ம மிஸ்டேக்காக பை மிஸ்டேக்காக அதை பண்ணாமல் விட்டுருப்போம், கவனிக்காமல் விட்டுருப்போம், அதை செய்யாமல் விட்டுருப்போம், அதுதான் ஓவர் சைட்ஸ். குவெல் அப்படின்னா ஒரு விஷயத்தை என் பண்ணுறது, முடிவுக்கு கொண்டு வரது தான் குவெல். இரிட்டன்ட் அப்படின்னா பாடி வகையில் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறது இரிட்டன்ட் தான். அதே மாதிரி ஆங்கர். சரிங்களா. மைண்ட் லெவலில் ஆங்க்ரி ஏற்படுத்துறதுமே வந்து இரிட்டன்ட் தான். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் கம்பர்சம் அப்படின்னா
ஒரு லீகல் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப வந்து லேட்டாக இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, காம்ப்ளிகேட்டாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ ஸ்லோ அண்ட் காம்ப்ளிகேட்டை நம்ம வந்து கம்பல்சம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்லோவாக இருக்கிறது, காம்ப்ளிகேட்டாக இருக்கிறதையும் நம்ம கம்பல்சம்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது, அதை கேரி பண்ணி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு பெரிய பொருட்களை வந்து நம்ம கேரி பண்ணி அதை யூஸ் பண்ண முடியாது, சிரமமாக இருக்கும். சரிங்களா? போர்ட்டபிள் ஈஸியாக இருக்கும். ஆனால் கம்பர்சம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் கம்பர்சம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருப்பார், அவர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பர்சனும் கூடன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் மீனிங் என்ன பார்த்துருந்தோம், ஹெவியாக இருக்கும், அந்த பொருளை வந்து நம்ம வந்து போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதையும் வந்து கம்பர்சம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். டீக்ளட்டர் அப்படின்னா அன்னெசரியான திங்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் டீக்ளட்டர். சரிங்களா? இதுக்கு க்ளூ கட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னெசரியான திங்கை கட் பண்ணிடணும். எக்ஸ்பீடைட் முன்னாடியே பார்த்துருக்கோம், ஸ்பீடப் பண்ணுறது, குயிக்காக ஒன்று விஷயத்தை செய்ய வைக்கிறதா வந்து எக்ஸ்பீடைட். இதுக்கு க்ளூ என்ன பார்த்தோம், ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அது நம்ம ஸ்பீடாக பண்ணணும்னு தான் நினைப்போம்னு சொல்லி க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ரீஜெக்கிங் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணுறது. சரிங்களா? இப்படி கலைந்து இருக்கிற ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி திரும்பவும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் கொண்டு வரதான் வந்து ரீஜெக்கிங். நெக்ஸ்ட் ஒன் பர்பட்ரேட் அப்படின்னா குற்றம் புரிதல், ராங் டூயிங்ஸை பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து பர்பட்ரேட். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பெட்டுமே வந்து ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு ராங் டூயிங்கை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரைம் லெவலில் கூட ஏதாவது ஒரு பிஹேவியர் அதுக்கு இருக்குன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேஷனலைஸ் அப்படின்னா ஒரு ரீசன், நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு ரீசனை சொல்கிறது தான் வந்து ரேஷனலைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வகையில் ஆர்கனைஸ் பண்ணுறது ரேஷனலைஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒன்று நம்ம பண்ணிவிடுவோம், ஒரு செயல் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். இது ஒரு மீனிங் இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறதும் ரேஷனலைஸ் தான். ஸோ இதுக்கு க்ளூ சொல்கிறேன் நான். ஸோ ரேஷன் கடையில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம வந்து ஒரு ரீசன் சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரீசன் சொல்லுவோம். ரேஷன் கடையிலலாம் எல்லா பொருட்களுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாகரிங்னா ஷாக் ஆகிறது, திகைப்பு. சரிங்களா? பிலீவ் பண்ணவே முடியாது, அனேபிள் டு பிலீவ் தான் வந்து ஸ்டாகரிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இண்டிக்மெண்ட் அப்படின்னா அஃபீஷியலாக ஒரு குற்றம் புரிந்ததாக அறிவிக்கிறது. சரிங்களா? எவ்வளோ பேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதையும் வந்து இண்டிக்மெண்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? இது இவ்வளோ பேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இண்டிக்மெண்ட். ஹவு பேட் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இல்லை அஃபீஷியலாக இது வந்து குற்றம் அப்படின்னு க்ரைம்னு சொல்லி அறிவிக்கிறது, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிக்மெண்ட். சரிங்களா? ஸோ டிக்டேட் பண்ணிடுவாங்க, பேடாக இருந்தாலும் சரி, அஃபீஷியலாக அது க்ரைம்னாலும் டிக்டேட் பண்ணிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ராக்கெட்டட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறது, ராக்கெட் ஸ்பீடில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராக்கெட் ஸ்பீடில் ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஸ்டிரிட்டினா ஒரு டிஃபிகல்ட்டான எக்கனாமிக் கண்டிஷனை நம்ம ஆஸ்டிரிட்டின்னு சொல்கிறோம். செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனரிசம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அவங்கக்கிட்ட. சரிங்களா? அவங்கக்கிட்ட ஆட்டிடியூடு நம்ம அப்ரோச் பண்ணியே அவங்கக்கிட்ட பேச முடியாது. அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸையும் நம்ம வந்து ஆஸ்டிரிட்டின்னு சொல்கிறோம். ஒரு மேனரிசம் கடுமையாக இருந்தாலும் அல்லது ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் ஆஸ்டிரிட்டின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் மெடில். நேற்று உங்களுக்கு அந்த வீடியோவோட எண்டில் நான் கேட்ட கொஷின் மெடில். ஸோ மெடில்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய பர்சனல் ப்ரைவேட் அஃபேர்ஸில் அதிகமாக தலையிடுதல். சரிங்களா? டூ மச்சாக இன்டர்ஃபியர் ஆகிறதா வந்து மெடில். ஓகேங்களா? சாரி, மெடில்னா அடுத்தவங்களுடைய பர்சனல் ப்ரைவேட் அஃபேர்ஸில் டூ மச்சாக வந்து நம்ம வந்து தலையிடுறது தான் மெடில்னு சொல்லுவோம். இதுக்கு க்ளூ நம்ம மெடிலாக போய் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடாதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.